எஸ்டிஎஃப்ஏ இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். ரொம்ப நாளாக ஆச்சுங்க மோட்டோலாக் பண்ணியே. அதுங்காட்டி மோட்டோலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாங்க. பைக் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதிக்குள்ளே தாங்க இருக்கும். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 7:47 பக்கம் ஆச்சு. இந்த கட்டு ரோட்குள்ளே ஓட்டுறது தாங்க பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு வந்துட்டே இருக்காங்க. எப்படி வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மெயின் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். அதுங்காட்டி தான் வந்து இந்த ஒரு வீடியோவே எடுத்தேன். ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிராஃபிக்கில் தான் வந்து அதிகமாக பைக்கை வந்து ஓட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வீக் பக்கம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜாப்பை விட்டுட்டு அங்கே நின்றுட்டேன். ஒரு மென்டல் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுபோல் சில பல காரணங்கள் அதுங்காட்டி அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு நம்ம வேற ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி முடிக்கு வந்துட்டு போகிறேங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பக்கம் பெட்ரோல் அடிக்கிறேன். செயின் ப்ராக்கெட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சுங்க. அது வந்து இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கம் தான் ஓடும். அதங்காட்டி வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த செயின் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தெரியல, பட் நான் வந்து செயின் ப்ராக்கெட்ஸ் மாற்றும் போது தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் 2-3 ஷாப்புக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுப்பேன். இருக்கிறதுலே இப்போ வந்து எது பெஸ்ட்டான செயின் ப்ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செயின் பொறுத்தளவுக்கு வந்து ரோலான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே வந்து அந்த கோல்டு கலர் மெட்டல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி டிராஃபிக்ல ஓட்டும் போது சைடு மிரர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பைக்குக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்குக்கும் முக்கியம், ப்ளஸ் கார் எந்த இதாக இருந்தாலும் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரோட்டில் வந்து எனக்கும் ஓட்டணும்ட்டு ஆசை. ரொம்ப நாளாக 2-3 நாளாக யோசிச்சு வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னாலும் நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னன்னாலும் பரவாயில்ல, கண்டென்ட் இருக்கோ இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் மோட்டோலாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து கொஞ்சம் சரியில்லை, ஃபினான்ஷியலாக பயங்கர டைட்டு அப்படி இப்படின்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டே தான் இருப்பேன். மோட்டோலாக் ட்ராவல் அப்படிங்கிறது பொறுத்த அளவுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் இன்னைக்கு செம்ம டிராஃபிக்கிங்க. நான் நினச்சி பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் நினச்சி பார்க்கல. செம்ம டிராஃபிக் கோயம்புத்தூருக்குள்ள. எனக்கு ஏன்டா வந்து இங்கே வந்தோன்னு தோணுதுங்க. கணபதி முடிக்க ஏன்டா வேலைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி மைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி 2 வீடியோ எடுத்தேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மக்கர் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதை டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நான் காட்டியிருப்பேன். எங்கேயாச்சும் கார் இவ்வளோ ரைஸ் பண்ணி கீரை போட்டு விட்டுறாதீங்கப்பா. நம்ம எல்லாம் நல்லதே நடக்கும். வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி வந்து பயங்கர டிராஃபிக். டெய்லியுமே இந்த சைடு டிராஃபிக் இருக்காது, அந்த சைடு மட்டும்தான் டிராஃபிக் இருக்கும் நைட் டைம்ல. ஐயோ ஏன்டா இதுல வந்து நான் போச்சு கிளச்சு பிடிச்சி கேசுவாங்க. ஐயோ 2 பஸ் இருக்கா? தவறா இந்த வழியில் நம்ம வந்துட்டோம். இது தப்பு தான், ஆனா டிராஃபிக்ல இதெல்லாம் தப்பு இல்லை. கேப் மட்டும் கிடைச்சிச்சு, ஆகாஷ் பறந்துருவான். இப்பவே பறந்துருவேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். சின்ன கேப்லால ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவேன். அது கொஞ்சம் சரி பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போற இருக்காருங்க, அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஏண்டில அடிச்சிருச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல லைட்டா குழி இருந்துச்சுங்களா கீழே, அப்படியே இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஈச்சர் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தெரியல. ஸோ இதுவோ வந்து காராக இருந்தால் வந்து நம்ம தான் பே பண்ணி ஆகணுங்க. அது வந்து என்னோட தப்பு தான். அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, அவசரப்பட்டு போனது என்னோட தப்பு தான். பாபா சாமி, இத்தனை நேரத்துக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ நான் ஸ்டாப்பாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டே இருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம் தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பெட்டி அதை தாண்டணும். அடுத்த டாஸ்க்கு இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டோமா, நீ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பெட்டி.
வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிட்ஸ் அந்த மாதிரி வந்து நான் போயிடுவேன். இப்போ இங்கேயே 20 நிமிட்ஸ் ஆயிடுச்சுங்க சரவணம்பட்டிக்குள்ளேயே. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி வந்து பயங்கர டிராஃபிக். ஆக்சுவலி இது வந்து கண்டென்ட் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி டிராஃபிக்ல வந்து ஓட்டி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னோட ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டமாக தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிராஃபிக்ல இப்போதான் இந்த ஒரு 15 நாளாக ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய டிராஃபிக் தான். இதுவே வந்து குயிக்காக நம்ம கிராஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து அப்பப்போ சென்டரில் போனோம்னா அதங்காட்டி வந்து நம்மளால அதிகமாக போக முடியல. அதே மாதிரி டிராஃபிக்ல வந்து லெஃப்ட்ல போகும்போது எப்பவுமே வந்து அந்த ரோட ஒட்டியே வந்து அந்த ரோடோட கார்னர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழி அந்த கல்லெல்லாம் இருக்கும். எல்லா பக்கமே இங்கேன்ட்டு இல்லை, எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அதங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்ல குழி எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா என்னை மாதிரி லைட்டாக வந்து அந்த வண்டியில் லைட்டாக அந்த ஹேண்ட்பேர் இடிச்சிருச்சு. கரெக்டாக நான் இது பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் லைட்டாக பட்டுருச்சு. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ரோடு மோசமா இருக்குங்க, பயங்கர மோசமா இருக்கும். ஒன்னு அந்த ஓரத்துல போ, இல்லைன்னா இந்த ஓரத்துல போ. சென்டர்ல போயிட்டீங்கன்னா நாங்க இங்கடி லெஃப்ட் ஏறுவேன் ரைட் ஏறுவேன் அதெல்லாம் பார்த்துட்டா இருக்க முடியும் சொல்லு. இதுதாங்க கிராஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். வந்து நின்றுவாங்க அடைச்சடைச்சு, யாருக்குமே வழி விட மாட்டானுங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு வழி விட்டு போறதுதான் வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இடத்த விட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிடணும். இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த ஹெல்மெட்டுக்கு ஆப்போசிட்ல லைட் அடிக்கும் போது லைட்டா வந்து அந்த பர்னஸ் தெரியுதுங்க. வந்து கொஞ்சம் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியாத மாதிரி தெரியுது. ஆனா என் ஃபோக்கஸ் ஃபுல்லா ரோட்ல இருக்கிறங்காட்டி எல்லா வண்டியுமே எனக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி ரோட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அசால்ட்டா விரட்டலாம். ஏன்னா வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கு, நல்லா கவுன்ஸ் ஓட்டணும். ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கார் எல்லாம் பிரேக் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி இண்டிகேட்டர் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். அப்போ அதான் தெரியும். நான் உளுந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல காட்டுறேன். ஸோ அது வந்து என் மேல தப்பு கிடையாது, அவங்க மேலதான் தப்பு. இப்போ வந்து லைட்டா இடிச்சது வந்து அது என் மேலதான் தப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குழி இருக்குன்னு நான் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த பிளேஸ் ஃபுல்லா குழியா இருக்கும் தான் நமக்கு தெரியும், அந்த சைடு ஃபுல்லா. அப்பவும் நம்ம வந்து சீக்கிரமா போகணும் அப்படிங்கறதுக்காக வந்து அந்த குழியில விட்டது லைட்டா வந்து இடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட வேட்டை தான். அப்பா இப்போ கிடைக்குது பாருங்க ஒரு சந்தோஷம்.